கர்த்தருடைய வெளியேற பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் அருமைய இரட்சகர் கிருபையின் நிறைவு பூர்ணமாகி பூர்ணர்களான மனவாட்டியான நீதிமான்களை தன்னோடு சேர்த்துக்கொள்ள வர இருக்கிற இந்த நாட்களிலே ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகளாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்ன அருமை இரட்சகர் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்குள்ளாய் 4 சுவிசேஷங்கள் உண்டு என்று அருமை இரட்சகர் அறிவித்தார். அவையில் ஒன்று அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியை சார்ந்தது. அந்த ஆட்சியின் 7 வருட ஆட்சியின் இறுதியிலே புற ஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்ட நீதிமான்கள் பூர்ண ஒருபோதிலாவதும் சிறைவேளையிலிருந்து முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர் மீட்கப்பட்டவர்களாய் மனவாட்டி சபையாய நீதிமானோடு ஒரே மந்தையாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நீதிமான்களை சேர்த்துக்கொள்ள வரும் ரகசிய வருகை அது 2வது சுவிசேஷமாகவும் அந்தி கிறிஸ்து 7 வருட ஆட்சியை முதல் சுவிசேஷமாகவும் பின்பு பூமியிலே 1000 வருட அரசாட்சி 3வது சுவிசேஷமாகவும் பின்பு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பும் நித்தியமும் 4வது சுவிசேஷமாகவும் அருமை இரட்சகர் அறிவித்து இந்த 4 சுவிசேஷங்கள் பூமியில் சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகளாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுதே என் வருகை இருக்கும் என்று அறிவித்தபடி கடந்த பல மாத காலமாக கடந்த 3 சுவிசேஷங்கள் அதாவது அந்தி கிறிஸ்துவின் 7 வருட அரசாட்சி குறித்து தியானம் செய்தோம். பின்பு மனவாட்டியானவளை சேர்த்துக்கொள்ள வரும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அல்லது ரகசிய வருகை என்பதை குறித்த சத்தியங்களை சுவிசேஷத்தை தியானம் செய்தோம். பின்பு பூமியிலே 1000 வருட அரசாட்சி குறித்த சுவிசேஷத்தை ஓரளவிற்கு மேற்பூச்சாக நாம் தியானம் செய்திருக்கிறோம். இப்பொழுது 4வது சுவிசேஷமாய் வெள்ளை சிங்காசனமும் அதாவது வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பும் முழுமையாக சொல்வோம் என்றால் 2ஆம் வருகையும் அல்லது பகிரங்க வருகையும் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பும் நித்தியமும் என்ற இந்த 3 பகுதிகளை சார்ந்த சுவிசேஷமே 4வது சுவிசேஷம். ஆக இவைகள் 4ம் ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் சென்றடைகிற வேளையிலே அவைகளை சார்ந்து நீதிமான்களாக ஆயத்தப்படுகிற பரிசுத்தர்களை சேர்த்துக்கொள்ள பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவர் வரப்போகிறார். அதுவே முடிவு என்று தந்தை அறிவித்தபடி இந்த நாளில் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு நடக்கப் போகிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு சற்று முன்பாக இந்த வானம் பூமி அவற்றிலுள்ள தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சமுத்திரம் பாதாளம் மரணம் யாவும் இருந்த இடம் காணப்படாமல் செல்லும்.
அவைகள் அனைத்தும் தங்களில் மரித்தவர்களை தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற யாயாதிபதியாய் நீதிபதியாய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவையில் ஒப்படைக்கும் என்றெல்லாம் இந்த 4வது சுவிசேஷத்தை சார்ந்த சத்திய வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை வாசிப்போம். பின்பு நான் பெரிய வில்லை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிமான்களே, அருமைய இரட்சகர் கடந்த நாட்களிலே நடந்த 23வது ஊழியர் மகாநாட்டில் ஆண்டவர் ஏன் மனிதனுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார்? அது அவர் விரும்பி மனிதனுக்கு நியாய தீர்ப்பு என்ற நிலை கொடுத்தாரா, அல்லது மனிதன் தனக்காகவே இவன் தேடிக்கொண்ட ஒரு நியாய தீர்ப்பா என்பதை குறித்து நாம் தெளிவாக தியானம் செய்திருக்கிறோம். அவற்றின் கருப்பொருள், மனிதன் தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் கற்பனைகளை அவன் கைக்கொண்டு தேவனுக்கு முன்பாக நிறைவானவனாய் அல்லது பூர்ண பரிசுத்தனாய் தேவனோடு உறவாடக்கூடிய அனுபவத்தை அவன் காத்து கொள்ளாதபடியினாலே அவனை அந்த பாவியான நிலைக்கு தேவ மகிமை உருவ சாயலை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை அவன் இழந்தது நிமித்தமாய் தேவன் மிகவும் வசனப்பட்ட நிலையிலே அவர் அக்கினிமயமான தேவனாய் இருந்தார். இந்த மனுஷனை ஏன் சிருஷ்டித்தோம் என்றும், இந்த மனுஷனை வஞ்சித்து அக்கினி கடலுக்கு உரியவன் ஆக்கின சாத்தானை குறித்தும் அருமையரசர் மகாவேதனைப்பட்டார். அதன் நிமித்தமாய் அவர் அக்கினிமயமான தேவனாக இருக்கிறபடியால் அவரில் எழும்பின கோபம், அவரில் இருந்த அக்கினி குழம்பாக மாறி சீயோனின் தென்புலம் சற்று தாழ்வாகவும் வடபுலம் சற்று உயரமாகவும், வடபுலத்திலே அவருடைய சிங்காசனம், ஆராதனை கூடாரம், 7 வகையான தூதர்கள் இருக்க, சீயோனின் தென்புலம் அதாவது தென்பகுதி சற்று தாழ்ந்த நிலையில் தாழ்வாக இருந்தபடியினால் அருமைய இரட்சகரிலிருந்து புறப்பட்ட அந்த அக்கினி குழம்புகள் அந்த தாழ்வான இடத்திற்கு சென்று அங்கே அக்கினி குளம் அல்லது நரகம் என்ற நிலை அங்கே ஏற்பட்டது என்று அந்த ஊழியர் மகாநாட்டில் தியானம் செய்திருக்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை சத்தியம் கிடைக்க பெற்றிருக்குமோ அறியவில்லை. ஒரு முன் விளக்கமாக உபாகமம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிங்களேன். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மற்றும் எரியும்.
அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். தொடர்ந்து வாசிங்க. தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதனையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அளிக்கும். எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவருடைய பகைன்ற தப்பெண்ணங்கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்துருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேன். ஆனால் நான் அவர்களை மூளைக்கு மூளை சிதறை அடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பேன். ஆமென். இப்பொழுது சுருக்கமாக நரகம் எப்படி ஏற்படுத்தப்பட்டது என்பதை ஒரு முன் அறியக்கூடிய சத்தியமாய் என் 22 வசனம், உபாகமம் 32 22 வசனம், என் கோபத்தினாலே அக்கினி பற்றி கொண்டது. அவருக்கு கோபம் வந்தது. அவர் யார்? நாம் அறிந்துள்ளாயிருக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். தானியேல் 7 10ஆம் வசனம் விரைவாக வாசிங்க. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். அக்கினி நதி அவரிலிருந்து அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஓடினது. ஆக அக்கினிமயமான தேவன், பட்சிக்கிற அக்கினிமயமான என்று பல வசனங்கள் சொல்லுகிறது. இந்த நிலையிலே சீயோனில் பிதாவிடத்தில் இருந்த அத்துணை 7 வகையான தூதர்களிலும் சரிபாதியாக அன்று காப்பாற்று கேருவாய் இருந்து எசேயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி நான் உன்னுடைய சிங்காசனத்தில் அமருவேன், என் சிங்காசனத்தை உன்னுடைய சிங்காசனத்துக்கு மேலே ஸ்தாபிப்பேன் என்று தேவனுக்கு எதிராக, தேவனுடைய சகலவிதமான பரிசுத்தத்திற்கு எதிராக அவன் மனதிலே எண்ணம் கொண்டபடியால் அவன் பூமியிலே வெட்டி தள்ளப்பட்டான் என்று எசேயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களிலும் நாம் வாசிக்க முடிகிறது. ஆக அங்கே தேவனோடு இருந்த 7 வகையான தூதர்களில் சரிபாதியானவர்களை இவன் ஏமாற்றி, எப்படி ஆதாம் ஏவாளை பூமியில் வந்து ஏமாற்றினான், வஞ்சகத்தன் தந்திரத்தினால் ஏமாற்றினானோ அதுபோல் அவர்களை ஏமாற்றி அவர்களை தன்வசமாக இழுத்துக்கொண்டு தன்னோடு அவன் அவர் எல்லாரையும் இழுத்து தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் மூலமாக எபேசியர் 6:12 படி சில ஆவிகளை வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளாகவும் சில ஆவிகளை யூதாவின் புஸ்தகம் 6ஆம் வசனத்தின்படி பாதாளத்தில் கட்டுண்டிருக்கிற ஆவிகள் வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி, ஆக சில ஆவிகளை பாதாளத்திலேயும் சில ஆவிகளை பூமியிலே உலாவுகிற ஜனங்களை கெடுக்கும்படியாக உலாவுகிற ஆவிகளாகவும் அவன் தன்னை இழுத்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டு வந்த ஆவிகளை இப்படி விட்டு விட்டான். இவர் அனைத்தையும் ஆண்டவர் அவனை மாத்திரம் நியாய தீர்ப்பு செய்திருந்தார். நீ பூமியிலே வெற்றுன்னு தள்ளப்பட்டு போவாய். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18 வசனத்தின்படி உன்னை பட்சிப்பதான ஒரு அக்கினி உன் நடுவில் எழும்ப பண்ணி உன்னை சாம்பலாக்குவேன் என்ற நியாய தீர்ப்பு அவனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு பூமியில் தள்ளப்பட்டான். இந்த நிலையில்தான் அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாம் ஏவாளை தன் தந்திரத்தினாலே, அது 3ஆம் வசனமுடி சர்ப்பம் தன் தந்திரத்தினாலே ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது. எபிரேயர்களின் நிருபத்திலும் நாம் வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே சர்ப்பம் ஏவாளை தன் தந்திரத்தினாலே சோத்திரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் சர்ப்பம்
ஏவாளை தன் தந்திரத்தினால் வஞ்சித்ததைப் போல என்ன எழுதப்பட்டதா சுவாசிங்க? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. ஆக இப்படி மக்களை அவன் வஞ்சித்து அங்கே பூர்ண பரிசுத்தவத்தியுடைய தூதர்களை வஞ்சித்து பூமியிலே இழுத்து அவர்களை நரகத்துக்குரியவனாக்கித்தான். பூமியிலே ஆண்டவர் தன்னை போல் தன் சாயல் தன் ரூபம் எல்லாவற்றுக்கும் தேவனுடைய அன்புக்குரியவனாக சிருஷிக்கப்பட்ட ஆதாம் ஏவல் பூமியிலே விழத்தள்ளினார். ஆதாம் ஏவலை நரகத்துக்குரியவள் ஆக்கப்பட்டார். இதெல்லாம் எண்ணி ஆண்டவர் கோபம் வந்தது. கோபம் வந்த நிலையில்தான் இப்போ வாகும் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திவாரங்களில் வேக பண்ணும். அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். நாம் அடிக்கடி வாசித்து இருக்கிறோம். சங்கீதம் 48ஆம் சங்கீதத்திலே 1-2 வசனம் வாசிங்க. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அவருடைய நகரம் கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பருவத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆக 1ஆம் வசனத்தின்படி இந்த தூதர்களை இந்த வலுசற்பம் இழுத்து வருவதற்கு முன்பாக அந்த சியோ நகரம் முழுவதுமே தேவனுடைய நகரமாகவும் அது தமது பரிசுத்த பர்வதமாகவும் அது இருந்தது. சியோ நகரம் முழுவதும் பரிசுத்த பர்வதம், வடபகுதியோ தென்பகுதியோ எல்லா அந்த நகரம் முழுவதும் தேவனுக்கு பிரியமான பரிசுத்த பர்வதமாக இருந்தது. பரிசுத்த பர்வதம் நீங்கள் அப்படின்னா அது முழுவதும் தேவனுடைய ஆலயமாகவே இருந்தது. பரிசுத்த பர்வதம் என்றால் நீ ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். பர்வதம் என்றாலே இந்த பாவங்கள் உருவாவதற்கு முன்பாக பர்வதங்கள் என்றாலே தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஸ்தலமாக இருந்தது. அது எசையா தீர்க்கனை கொண்டு நாம் வாசித்தோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களை கொடுமை ஸ்தாபிக்கப்பட்டு என்று வாசிக்கிறோம். அப்போ பர்வதம் என்றாலே அது ஆலயம், தேவன் தங்கியிருக்கிற ஆலயம், அதுதான் பரிசுத்த பர்வதம். வேதத்திலே எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் பல இடங்கள் வாசித்திருக்கிறோம். ஆலயத்து குறித்த பிரமாணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அது ஆலயத்தின் எல்லை எங்கும் அது பரிசுத்தம் பூமி, அது மலைகளின் உச்சியிலே ஸ்தாபிக்கப்படும் என்றெல்லாம் ஆலயத்தின் பிரமாணங்கள் அங்கே சொல்லப்படுது. இப்போது 1ஆம் வசனத்தின்படி முழுவதும் பரிசுத்த பர்வதமாகிய தேவனுடைய ஆலயமாக இருந்த சீயோன் சாத்தானிய வஞ்சகத்தினாலே சரிவாந்திய தூதர்களை நரகத்துக்குரியவளாய் இழுத்து அவனை வஞ்சித்த நிலையில் தேவன் அவனை அவநிமித்தமாய் அவனோடு போன மற்றவர்களையும் தேவன் நியாயத்தீர்ப்பு என்ற நிலைக்கு ஏற்படுத்தினார். பின்பு ஆதாம் ஏவாளை அதே அக்கினி கடலுக்குரியவளாக மாற்றின பொழுது அவர் மிகவும் கோபப்பட்டார். அந்த நிலையில்தான் தேவன் கோபப்பட்டு அவர் அக்கினிமயமான தேவனாக இருந்தபடியால் அந்த அக்கினி அவர் இருந்து அந்த சீயோன் நகரத்தின்
தாழ்ந்த பகுதி, அது தாழ்ந்த பகுதி. சியோனின் தென்புலம் தாழ்ந்த பகுதி. அந்த தாழ்ந்த பகுதி நோக்கி அந்த ஆண்டவரிலிருந்து வெளிப்பட்ட அக்கினி குழம்பு செல்லுகிறது. இப்போ தண்ணியை பார்த்தீங்கன்னா பள்ளம் கண்ட பகுதியில் தண்ணி ஓடும். அதுபோடு அந்த அக்கினி குழம்பு பள்ளமான தாழ்ந்த பகுதியில் சென்று அங்கே குளமாக நிரம்பினது. முதலாக வேதாகமத்தில் நரகம் என்று பயன்படுத்தப்பட்ட வசனம் இதுதான், நரகம். இப்போ அதே அமைப்பில் தான் இன்றைக்கு இருக்கிற எருசலேம் நகரம் இருக்கு. வடபுலம் இப்போ ஆண்டருடைய சாலம் கட்டின ஆலயம் மோரியா மலை, அதுதான் இன்றைக்கு ஜெருசலேமில் இருக்கிற காசா பகுதிக்கும் எருசலேமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அது ஆலயம் கட்டப்பட்டது. அதனுடைய சர்ச் ஹிஸ்டரி நீங்கள் அந்தி கிறிஸ்தியார் என்ற புக்கை நீ வாசின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு சர்ச் ஹிஸ்டரி அங்கே எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க அதெல்லாம். அவத்தான் ஒரு ஞான வேத அறிவு வரும் நமக்கு. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34 முதல் வாசிங்களேன். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் தேவனுடைய வெள்ளை சிங்காசனத்தை வெளிப்படுத்துகிற வேத பகுதியாக இருக்கிறது. அங்கே ஆண்டவருக்கு முன்பாக ஜனங்கள் கூட்டப்படுகிறார்கள். இரகசிய வருகையிலே மணவாட்டியாக அந்த மரத்தை வென்றவர்கள் எவர்களோ அந்த நீதிமான்கள் ஆண்டவரோடு சேர்ந்து அந்த சிங்காசன நியாய தீர்ப்பை பூமியில் ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த நியாய தீர்ப்பு சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற யாவரையும் பூமியில் 6 வகையான மக்கள் இருக்கிறார்கள். அந்த 6 வகையான மக்கள் நியாய தீர்ப்பு அடைகிறார்கள். அவர்களில் வலது பக்கத்தில் இருந்த செம்மறியாடான, அதாவது முதலாம் உயிர்த்தில் பங்கடைந்து தந்தையோடு சேர்ந்து கொண்டவர்கள், அவர்கள் அந்த ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாத, அதாவது விதிவிலக்கான பிராகாரத்தில் ஜீவனம் பண்ணுகிறதற்கென்று தேவனுடைய இரக்கங்கள் நிமித்தமாய் அவர்கள் அங்கே பிராகாரத்தில், அப்படின்னா இப்போ நீங்கள் விசுவாசி உட்கார்ந்து இருக்கிறோம்னே, அதான் பிராகாரம். ஆசிரியர் கூடாரத்தை அமைப்பில் ஊழியர்கள் வழிபடம் தான் பரிசுத்த ஸ்தலம், ஊழியர் உட்கார்ந்து இருக்கிறது தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இதே அமைப்பில் தான்
அங்கே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை அவர் கட்டமைத்தார். அது இருக்கட்டும். ஆக இந்த நிலையிலே ஆண்டவர் 34 வசனத்தின்படி, மற்ற 25 34 வசனத்தின்படி, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று உங்களுக்காக அந்த வசனம் தயவுசெய்து மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அந்த நிலையில் உள்ளவர்கள் ஏற்கனவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார் கல்யாண பங்கு பெறாதவர்கள், அந்த எக்ஸம்ஷன் கேசஸ், அந்த ஆத்துமாக்களை வாருங்கள் என்று அழைப்பு. பிராகாரம் என்றாலும் பிராகாரத்தின் ஜீவிதம் என்றாலும் அது நித்திய சீயோனை சார்ந்ததுனால தான் அவர்களையும் தேவன் அழைத்து செல்கிறார். இடதுபுறத்தில் இருந்த வெள்ளாடானவர்கள் அப்பட்டமான பாவிகள், தேவன் அறியாதவர்கள், இயேசுக்கள் சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள் எனும் 7 விதமான, கடந்த வாரம் 7 விதமான சுபாவங்கள் உடையவர்கள் நியாயத்திற்கு உட்படுவார்கள் என்று அவன் தலைப்பை மாத்திரம் நாம் வாசித்து கடந்து சென்றோம். அவர்களை இடதுபுறத்தில் இருந்த வெள்ளாடுகளாக அவர்கள் நியாயந்திருக்கப்பட்டார்கள். அப்போ நீதிமான்கள் வடபுலத்தில் உள்ள ஆராதிக்கூடாரம் என்ற தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற சீயோனில், அதுதான் நித்தியம். இந்த பாவிகள் சபிக்கப்பட்டவர்களே சாசுக்காகவும் அவர்களுக்காகவும் ஐக்கப்பட்டுள்ள அக்கினி கதவுகிற கடவுள் போங்கள் என்று அவர்களை அங்கே அனுப்புகிறார். நரகத்துக்கு போக ஆண்டவர் தான் அனுப்பி வைக்கிறார். என்றால் ஏனென்றால் அவருடைய கிரியைகள் அப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ணினது. ஆகையினாலே பாவிகளை அக்கினி கடலுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் அன்று அக்கினி கடல் நரகமாக தேவனால் சாத்தான் தள்ளப்பட்ட வேளையிலே உண்டாக்கப்பட்டதாய் இருந்தாலும் அது அப்படி நரகமாகத்தான் இருந்தது. அங்கே ஒரு ஆத்மா கூட அவற்றில் தள்ளப்படவில்லை. நரகம் இருந்தது என்றாலும் கூட அது எப்பொழுது செயல்பாடுக்கு வருகிறது? வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பின் பாவிகளாக நியாயந்திருக்கப்பட்டவர்களே போங்கள், சபிக்கப்பட்டவர்களே. தேவனால் சபிக்கப்படுவதற்குரிய கிரியைகள் ஜீவிதம் எவர்கள் செய்கிறார்களோ அவர்களை தேவனே அனுப்புகிறார். ஆக பூமியில் வாழ்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, வான மண்டலத்தை பொல்லாத ஆவிகள் அவைகளுக்கு நியாயத்தீர்ப்பு அங்கே முடிந்தாயிற்று. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மிருகம் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிற அக்கினி கந்தமீறிய கடலிலே பழைய பாம்பென்றும் வலுசிற்பம் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பிசாசானவன் தள்ளப்பட்டான். ஆக வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு முன்பாகவே சாத்தான் அவன் அக்கினி கடலுக்கு தள்ளப்பட்டான். அவனை தள்ளிட்டு தான் அவனால் கெடுக்கப்பட்ட பாவிகளுக்கு அவன் எங்கே கிடக்கிறான் வெந்து கொண்டு அதே இடத்து நீங்கள் போக அனுப்பப்படுகிறான். அவர்கள் பாவிகள். ஆக பூமியில் பிறந்த எந்த மனுஷனும் அவன் நீதிமானோ பாவியோ, எந்த நிலையில் ஒரு மனிதன் அவன் 33 கோடி தேவர்களா இருந்தார்களோ, 46 ரிஷிமார்களோ, 62 நாயன்மார்களோ, 12 ஆழ்வார்களோ, எந்த யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் மனிதர்கள் தான். பூமியிலே மனிதர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் மாம்சத்தில் உண்டாகி அல்லது மனுஷனுடைய மாம்ச இச்சையின்படி பிறந்தவர்கள் தான். ஆகையினாலே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன என்ற மொத்தம் 62 பாவத்திற்கு உட்பட்டவர்கள் தான்
அந்த தேவர்களோ நாயன்மார்களோ ஆழ்வார்களோ யாரா இருந்தாலும் சரி, ஆக பூமியில் பிறக்கிற யார் ஒருவரும் அவர் நீதிமானாக இருந்தாலும் சீயோன் போக வேண்டும் என்றாலும் அருமை இரட்சகரால் ரகசியவர்களை சேர்ந்து கொள்ள வேண்டும். அல்லது ஆண்டோடைய இரக்கத்தின் நிமித்தமாய் பாருங்க, வலதுபுறத்தில் இருந்த கல்வனுக்கு இரக்கம் கிடைச்சது பார்த்தீங்களா? சாரிபாத்து ஒரு ஊர் விதவை நியாயத்தீர்ப்பு, அந்த அம்மா ஒரு புறஜாதியான ஸ்திரீ. அதேபோல யோசுவா காலை இவங்க போயிருக்கும் போது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த சகோதரி, இவங்களா எவரி மகதல் என மரியா, இவர்களாரும் ஒரு விதிவிலக்கான தேவனுடைய இரக்கங்களை பெற்றவர்கள். இப்படிப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. இவர்கள் அனைவரும் பிராகாரத்திலே இருப்பவர்களோடு இருக்க கிருபை பெற்றவர்கள் அல்ல, இரக்கம் பெற்றவர்கள். ஆகையினாலே சீயோனுடைய தென்புல பகுதி அது மரண பள்ளத்தாக்கு, அன்று நரகம், இப்பொழுது நரகமாக இருக்கு சீயோனிலே. அதனுடைய ரிசம்பிளாக பூமியில ஜெருசலேம் சிட்டி இன்னைக்கு இருக்கு. இதனுடைய தென் பகுதி இப்பொழுது மரண பள்ளத்தாக்கு அப்படின்னு இருக்குங்க. அதில் தான் இன்னைக்கு அந்த சிட்டியில் உள்ள குப்பைகள்லாம் கொண்டு அங்கே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சார்ந்து பல விளக்கங்கள் அந்தி கிறிஸ்து யார் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. விரும்பினா வாசி தெரிந்து கொள்ளுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆக இப்படி தேவனாகிய தந்தை அவர் விரும்பி மனுஷனுக்கு நியாயத்தீர்ப்போ அவனை அக்கினி கடல் என்ற நரகத்திற்குள் தள்ளப்படுவதோ என்ற திட்டம் தேவனுக்கு உரியதா இல்லை. மனிதன் தன் கிரிகள் நிமித்தமாய் நீதியுள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக அவன் நிற்க வேண்டியவனானான். அவன் செய்த கிரிகளுக்கு தக்கதான பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் செய்த கிரிகளுக்கு தக்கதான பலனுக்குரிய பலன் அவன் பெற்று அக்கினி கடலிலே அதற்குரிய தண்டனை. அக்கினி நரகத்தில் தள்ளப்பட்ட எல்லாருக்கும் ஒரே விதமான தண்டனை இல்லைங்க. பூமியிலே நீங்க வெளிப்படுத்தி 22ஆம் அதிகாரம் 12ஆம் வாசிங்களேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. மொத்தத்திற்கு ஆவியானவர் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நரகம், அது மொத்தத்திற்கு சீயோன் சிங்காசனம் என்று எழுதியிருக்கிறார். மகாராஜா சொல்றார் இல்லையா, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக பிதாவிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதோ நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றாங்க. என்ன சொல்றாரு? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அவைகளில் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண. வசன வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். என் பிதாவின் வீட்டில் அப்படின்னா சீயோனில், சீயோன் நகரத்தின் வடபுறத்தில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அவைகள் ஒன்றை. அப்போ சீயோனின் வடபுறத்தில் உள்ள வடபுறத்தில் உள்ள சீயோன் அங்கே பல நிலைகள் உண்டு. அவரவர்களுக்குரிய தேவன் 2 சகரியா 4ஆம் அதிகாரத்தில் 2 ஒளிவு மர குழாய்களை சொல்லுகிறார். அவர்கள் பூமியில் வந்து போகிறார்கள்.
எலியா ஏனோக்கு 7ஆம் தலைமுறையில் ஏனோக்கு வருகிறார், போகிறாரு மரிக்காமல். மறுபடியும் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியா வர்றாரு, மரிக்காமல் சென்று விடுகிறார். இப்போ கடைசி நாட்களில் எலியாவை அனுப்புன்னு சொல்றாரு. அனுப்பப்பட்டு வந்த எலியாவை ஏனோக்கும் கடைசி நாட்களில் வெளிப்படுத்த 11ஆம் அதிகாரம் 2 முதல் அவர்கள் 12வது வசனத்தைப்படி சிறுவர்களுடைய முத்திரை போடப்பட்டவர்களை மீட்க ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஊழியம் நிறைவடைந்த பொழுது அவர்கள் சாத்தானால் கொல்லப்பட்டு, அதாவது சாசால் கொல்லப்பட்டு எருசலேம் நகரத்தில் 3 நாட்கள் கடந்து வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோடு இங்கே ஏறி வா, இந்த சத்தம் அதுதான் யாவரையும் அழைக்கின்ற தேவதூதனுடைய சத்தம், 7ஆம் தூதனுடைய சத்தம். 7ஆம் தூதன் எக்காலம் உதிரார் வாசிக்கிறோம்ல, வெளிப்பட 10:6. அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின உடனே அந்த 2 மகான்களும் அப்படியே எழுப்பி போகிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் சீயோனிலும் பல நித்தியத்தை சார்ந்த வாழ்க்கை. அப்ப சீயோனுக்கென்று வாழ்கிற ஊழியர்களோ விசுவாசிகளோ அவரவர்களுக்கு ஆண்டவருக்காக அவர்கள் என்ன தியாகம் செய்தார்களோ, ஜீவிதம் செய்தார்களோ, ஊழியம் செய்தார்களோ, சத்தியத்தை பிரசங்கித்தார்களோ, சத்தியத்தை சார்ந்த நித்திய நாதனை நித்தமும் தரிசித்து அவருடைய நாமத்துக்கண்டு நாவிக்கிறோம் என்றாலும் எங்கும் அவருடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர்களோ, இவர்கள் அனைவரை காற்றிலும் சாத்தானை தோற்கடித்து அவனை எரித்து அக்கினிகளை சாம்பலாக்கி போட்ட அந்த நீதிமான்களுடைய கூடாரம்தான் அவருடைய சிங்காசனம் அவரோடு கூட உட்கார தகுதி அடைகிறார்கள். காரணம், மரணத்தை உண்டாக்கின சாத்தானை அழித்தபடி அழிக்க மரணம் இல்லாத ஒரு பரிசுத்த கூட்டம் தாண்டி எழுப்பினான். நாம் அவனை உண்டாக்கப்பட்ட மரணத்துக்கு உட்பட்ட ஒரு பரிசுத்தவான் இருக்காங்க வச்சுக்கங்களேன், அவர்களை கொண்டு மரணத்தை உண்டாக்கின அவனுடைய மரணத்திற்குள்ளான ஒரு பரிசுத்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி மரணத்துக்கு அதிகாரியாக சாத்தானை தோற்கடிக்கணும்னா அது எங்கப்பா, நீ என்னுடைய மரணத்திற்குள்ளான ஆளுதாப்பா, நீ என்னை தோற்கடிக்கிறியா என்ன ஆகடியம் பண்ணுவான். அதனால அவனை உண்டாக்கப்பட்ட மரண சாதனத்தை ஜெயித்து அன்று நாதர் உயிர்த்தெழுந்தார். அவர் சிந்தின ரத்தம் பாவத்திற்கு காரணமான பாவத்தின் சம்பளமான மரணம் என்பதை ஜெயிக்கும்படியான ஒரு நீதிமான்களான பூர்ண உருபதியிலான பரிசுத்தர்கள் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த நீதிமானுடைய ஐக்கியம் மரணம் இல்லாத ஒரு கூட்டம். அவர்களை கொண்டு மரணத்தை உண்டாக்குறவன் தோற்கடிக்கப்பட்டு அவன் உண்டாக்கப்பட்ட மரணமாகிய நரகத்தில் அவர் தள்ளப்படுகிறார்கள். நான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 முடிய வாசித்தோம். அதில் 5வது வசனம் வாசி. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்போ 14ஆம் வசனம் வாசி. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இது 2ஆம் மரணம். பொதுவாக மனிதன் செய்த பாவத்திற்கு முதலாவது இப்போ மனுஷன் மரிக்கிறாங்க. மரித்த உடனே அவர்கள் நேரடியாக அக்கினி கடலுக்கு தள்ளுவதே அல்ல, போகிறது அல்ல. காரணம், தேவன் நீதியில் தெய்வமாக இருக்கிறபடியால் அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்ற அக்கினி கடல் பல நிலைகளில் தண்டனை அனுபவிக்கிற இடங்கள் இருக்கிறபடியாலே இவன் எப்படிப்பட்ட பாவம் செய்தான் என்பதை விசாரிக்கிறார். அவனை குறித்து அந்தந்த காலத்துக்கு நியாயப்பிரமாண காலத்திற்கு இந்த வேதாகமம் 4 புஸ்தகங்களை அறிவிக்கிறது. நியாயப்பிரமாண காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் அல்லது ஞாபக புஸ்தகம் என்றும், கிருபையின் காலத்தில்
ஜீவ புஸ்தகம் என்றும், சாத்தானை தோற்கடித்த நீதிமான்களுக்கு, அதாவது ஆட்டுக்குட்டியானவருக்கு, ஆட்டுக்குட்டிய மனைவியானவர்களுக்கு ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் என்றும், நான்காவது கிரியைகளின் புஸ்தகம் என்று 4 புஸ்தகத்தை வைக்கிறார். அந்த காலத்தில் உரியவர்கள் எப்படி என்னென்ன கிரியை செய்தார்களோ அந்த கிரியில் விசாரித்து அந்த கிரியில் தக்கதான நியாய தீர்ப்பின் மூலம் தண்டனை அனுபவிக்கலாம். அந்த கிரியில் தக்கதான நீதிமான்களுக்கு அதுக்குரிய சீயோனில் இடம் கொடுக்கணும். அதுக்காக தான் சிங்காசனம் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஆகையினாலே மனிதன் மரித்த உடனே அவனுடைய ஆன்மா நேராக அக்கினி கடலில் போகிறது அல்ல, அது இளைப்பார் ஸ்தலத்துக்கு செல்கிறது. நான் புரிந்து கொள்ள முடியாய். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் லூக்கா 16ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 19ஆம் வசனம் முதல் 19 முதல் வாசிப்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரியம் என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தன் நீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களுக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களாய் இருக்க கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிமான்களே, சத்தியவான்கள், பரிசுத்தவான்களே, இந்த சம்பவத்தின் மூலமாய் இது அருமை இரட்சகரால் ஒரு கற்பனையாக அல்லது ஒரு உதாரணம் சொல்லப்பட்ட சம்பவம் அல்ல. இது உண்மையிலே நடந்த சம்பவம். ஐஸ்வர்யவான் என்பவன் இருக்கிறான். சம்பிரமமாய் என்றால் சுகபோகமாய் வாழ்ந்தவன். லாசரு என்ற பருக்கள் நிறைந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிற நாம் புரிந்து கொள்ள சொல்லும் என்றால், இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு முன்பாக அவன் காத்திருப்பான். எப்பொழுது இவன் சாப்பிட்டு அந்த இலையை கொண்டு போடுவார்களோ அந்த இலையில் ஒட்டியிருக்கிற வேலை எடுத்து இவன் சாப்பிட்டு தன் பசி ஆற்றிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை சொல்லுவோம் என்றால் பெக்கர்ஸ் அந்த லைஃப் தான். அதை கோடீஸ்வர வாழ்க்கை. இப்பொழுது இவர்கள் இருவரும் மரிக்கிறார்கள். மரித்த பொழுது அவனுடைய மேஜிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையானான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. 22 வசனம், பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாருங்க 24 வசனத்தில் ஐஸ்வர்ய இந்த உலக வாழ்க்கையில் பாடுகள், கண்ணீர், கவலையான வாழ்க்கை, பருக்கள் நிறைந்த வேதனை நிறைந்த வாழ்க்கை, பசி, பட்டினி. அந்த ஐஸ்வர்யவான் படுப்பதற்கு ஒன்றே இல்லை, ஒரு இடமும் அந்த ஐஸ்வர்யவான் தலை சாய்த்து படுக்க அவருக்கு இடமில்லை. அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. அவருடைய உடம்பில் இருந்த அந்த பருக்களில் இருந்து வந்த அந்த பசிருக்கு இல்லையா சலம், அதை நக்குவதற்கு வந்த
அந்த நாய்கள் தான் அந்த லாசருக்கு நண்பன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலே அடியானுடைய கடந்த கால வாழ்க்கையான சம்பவத்தை ஒரு சாட்சியாக சொல்ல அருள்நாதர் ஏவுகிறார். நான் கொடைக்கானல் மலைப்பகுதியிலே ஆசிரியரை பணியாற்றி கொண்டு அருமைய இரட்சகருடைய ஊழியம் செய்து வந்தேன். அந்த பகுதியில் பெருமாமலை என்ற ஒரு உயர்ந்த ஒரு மலை உச்சி பகுதி. அங்கே தான் அந்த மலை, கொடைக்கானல் மலை முழுவதும் உள்ள அசுத்த ஆவிகளுக்கு தலைவன் என்ற ஒரு பிசாசு அந்த உச்சியில் தான் இருந்தான். அதான் பெருமாமலை உச்சின்னு சொல்கிறது. அந்த ஆவியை அடியான் கட்டி ஊழியத்தில் தடை செய்த பொழுது ஆவியை கட்டி ஜெபிக்கிற நிலை உண்டு. அடிக்கடி அவன் வருவான், வந்து என்ன சொல்லுவான், நீ இந்த மலையில் இருக்காத, நீ இருந்தால் என்னால் இங்கே இருக்க முடியல, நீ இந்த மலை விட்டு போயிட அப்படின்னு சொல்லுவான். இது பல வருட கால நட சம்பவம். நான் சொல்றேன், என் ஆண்டவர் இங்கே அனுப்பினார், அவருடைய ஊழியம் செய்ய என்னை அனுப்பினார், என்னை போ என்று சொல்றது நீ யார்? எனக்கு உன்னை அப்படிதான் கேட்டேன், எனக்கு உன்னை பிஏவாக வைத்தது யார்? என் நேசர் போச்சமா போறேன் என்று சொல்லி கர்த்தநாமத்தில் அவன் கட்டப்படுவான். இப்படி நடந்த சம்பவம் பல வருட காலங்கள். இறுதியாக அவன் என்ன செய்தான், உஷ்ணத்தை ஊதிட்டு என்னுடைய 2 காது வழியாக அந்த உஷ்ணம் போகும். போன அடுத்த நிமிஷமே சரிய முழுதும் உஷ்ணம் ஆகி அப்படியே பப்பிள்ஸ் கொப்பளங்க உண்டாகுங்க. உண்டாகியது அப்படியே பஸ்ட் ஆகும். இது ஒரு இடம் இல்லை, உச்சித்தலை உள்ளங்கால் வரைக்கும் இந்த 2 விழிகள் தவிர. என்னோட உதட்டில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த மேல் உதடுக்கும் கீழ் உதடுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த உதட்டில் இந்த இடத்துல சதைவை தின்னுட்டான் தழும்பு தெரியும். அப்படி என்னோட உடம்புல அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அடியான் 11 வருட காலங்கள் இந்த நாட்களில் அந்த மலை பகுதியை விட்டு, அதாவது கொடைக்கானல் மலை போனவங்களுக்கு தெரியும், டம்டம்பார் என்று ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா இந்த புண்ணியெல்லாம் ஆறிடுங்க. இந்த நிலை ஆரம்பம். அவன் நினைச்சா அங்கே போனவன் அங்கே தரையில் இருந்த பிளைன்ஸில் இருந்துருவா என்ன நினைச்சா சாத்தா. ஆனால் மறுபடியும் நான் இங்கே போகணும். காரணம் ஆசிரியர் பணி, 2வது ஊழியம். இந்த நிலையில போக என்ன செய்தா, கீழே வந்தாலும் கொடூரமான புண். அந்த நிலையில அடியானுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு நிலப்பகுதியை தோட்டம் என்ற ஒரு நிலையை கொடுத்திருந்தார். அவற்றில் அடியான் இந்த 11 வருட பாடுகளில் தனியாக நின்று உட்கார்ந்த உடனே எறும்பெல்லாம் வருங்க, எல்லா பூச்சி வருங்க. நான் கற்பனையை சொல்லலை, என் நேசர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உட்கார்ந்த மாத்திரத்தில்ங்க அந்த பகுதியில் எறும்பெல்லாம் வரும், சின்னது பெருசு எல்லாரும் வரும், பூச்சியெல்லாம் வரும். வந்து என் காலில் இருந்து ஒழுகிற அந்த பஸ் இருக்கு பாருங்களேன், அந்த புண்ணிருந்து ஒழுகிற பஸ், அதை அப்படியே சொட்டு சொட்டா வடியுங்க. இப்போ தண்ணி ஊற்றுன மணல் ஊற்றின எப்படி மணல் அப்படியே குய்யா வரும், அதை வந்து தின்னத்துக்கு வருங்க. அடியாவுடைய காலில் அது ஏறும். நான் சொல்லுவேன், ஆண்டவரை நான் அப்படி ஒளி செய்தற்குரிய பலம் கற்று சோத்திரம் என் அடியான் கண்ணீர் விட்டு கூப்பிடுவேன், நீ வந்து அலைய வேண்டாம், அந்த எறும்பு பூச்சியில் நீ வந்து அலைய வேண்டாம், நானே உங்களுக்கு ஆகாரம் தருகிறேன்னு சொல்லி அந்த புண்ணிலிருந்து ஓரத்தில் இருக்க பக்கு இருக்கும் பாருங்களேன், இந்த பக்கில் எடுத்து எறும்புகளுக்கு போடுவேன். அவைகள் மகிழ்ச்சியோடு அவள் தின்று செல்ல. அப்பாட்ட கேட்பேன், ராஜா என்னுடைய சரி இருந்த மண்ணு தான் ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் பாதையில் இந்த உடம்புல இருக்கிற பசையும் இந்த பக்குகளையும் இந்த எறும்புகளுக்கு பூச்சிகளுக்கு ஆகாரம் கொடுத்தியே, அதற்கு ஆசோத்ரா. நீ எதற்கு இதை சொல்லுறேன்னு சொன்னால், இந்த யோக பக்தர் அவர் இந்த பூமியில் ஒருவரும் ஆறுதல் இல்லை, ஒருவரும் தேர்தல் இல்லை. யார் அவரை காப்பாற்றுவார்? ஆகாரம் கொடுக்க, தனி கொடுக்க, ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை.
அந்த நிலையிலே லாசரு மரிக்கிறான். ஆனால் லூக்கா 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, இந்த பாடுகளின் பாதையிலே லாசருவுக்கு 22ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அந்த பாடுகள் பட்டாலோ லாசருவுக்கு ஆறுதல் சொல்ல பூமியில் இருந்த நாய்கள் மட்டுமல்ல, தேவதூதன் ஒருவர் அவரோடு இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கு, நீதிமான்களுக்கு 2 தூதர்களை தேவன் அனுப்பி வைக்கிறார். அதே போல சாத்தானானவனும் ஒரு மனுஷனுக்கு 2 பிசாசின் ஆவியை அனுப்பி வைக்கிறார். இந்த 2 பிசாசின் ஆவிகள் மனுஷரை பாவ செய்ய தூண்டி அவனை பாவியாக மாற்றி அவன் வேகப் போகிற நரகத்திற்கு கொண்டு போக ஆயத்தப்படுத்துகிற ஆவிகள். தேவனால் 2 தேவ தூதர்களை அனுப்பி சாத்தானை வஞ்சக வலையில் சிக்கிவிடாதபடிக்கு இந்த நீதிமானை முடிவு பரிதம் காத்துக்கொள்ள. என்னண்டா அருமை ராஜா 40 நாள் வனாந்தரத்தில் அவர் உபவாசமாயிருந்து 40 நாள் முடிந்த வேளையிலே சாத்தான் சோதிக்கப்பட்ட பொழுது சாத்தான் சொல்லுகிறான், நீர் இந்த உயரமான கோபுரத்திலிருந்து நீ குதி, உன் கால்கள் உன் பாதங்கள் கல்லில் இடறி, அப்படின்னா உன் கால்கள் பாதங்கள் பூமியில் பட்டு கால் ஒடிஞ்சிடாதபடிக்கு, உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தமன் தூதர்களை உன்னை குறித்து அனுப்புவார், உனக்கு அனுப்பார் சொல்றார். அப்போ அந்த 40 நாள் அளவும் அருமை இரட்சகருக்கு தூதர் பணிவிடை செய்தார்கள். அந்த நிலைக்கு உட்பட்ட நீதிமான்கள் எவர்கள் பூமியிலே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நேச 2 தூதர்களை அனுப்புகிறார். 2 பேரும் சேர்ந்து சாத்தானின் வஞ்சகத்தில் இருந்து இவர்களை விலக்கி காப்பாற்றி எப்படியாவது அனுப்பப்பட்டு வந்த இடத்திற்கு திரும்ப இவங்கள் சீயோனை சென்றடைய பாதுகாக்க முடியாது. இந்த நிலையிலே ஒருவர் அந்த நீதிமானோடு இரவுமக்கோடு இருக்கிறார். ஒருவர் இவருடைய இந்த நீதிமானுடைய பாடுகளின் வாழ்க்கையில், கண்ணீர் கவலை நிறைந்த வாழ்க்கையில் நேசரை சார்ந்து சாட்சியை வாழ்கிறார் என்றால் அதை குறித்த சாட்சியை பிதாவுக்கு முன்பாக சென்று அறிவிக்க ஒரு தூதன் இவரோடு கூட இருக்க. இந்த நியமத்தின்படி இப்போ லாசருவுக்கு ஒரு தூதரால் அவன் மரித்த வேளையிலே மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாவிகளுக்கு எந்த தூதனும் கிடையாது. ஐஸ்வர்யானுக்கு எந்த ஒரு தூதனும் தேவன் கொடுக்கறதில்ல. பாவி பாவம் செய்கிறவன் பாவியுடைய ஜபத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. நீ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பாவம் செய்து தேவனுக்கு கிறிஸ்தவா இருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலே தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட நிலையிலே நான் ஜபம் பண்ணோம்னா நம்முடைய ஜபம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. எஸ்ஐயா 58ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்கள. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. 59ஆம் அதிகாரம் வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ பாவம் செய்கிறவர்களுடைய சப்தம் ஜபம் தேவன் ஏற்றுக்கொள்ள விடாதபடி இவர் செய்த பாவமே அங்கு தடுக்குது. இப்படிப்பட்ட நிலையிலே ஐஸ்வர்யான் மரிக்கிறான், லாசர் மரிக்கிறார்கள். அங்கே இவருக்கு முன்பாக தேவனுக்கு நீதிமானா வாழ்ந்த
ஆபிரகாம் மரித்து அவர் சீயோன் சென்று உட்காரல. தேவனுடைய சிங்காசனத்தில் நான் அடிக்கடி அப்பா சொல்வாரு, முற்பிதாக்கள் நிமித்தமாய் முற்பிதாக்கள் சொன்னதை இப்படி உங்களை நடத்துகிறேன்னு சொல்லுவார் இஸ்ரவேலர்கிட்ட. அப்படிப்பட்ட தேவன சாட்சி கொடுக்கப்பட்ட அவரை விசாக் யாக்கோப்பு என்பவர்கள் இப்பொழுது ஆபிரகாம் மரித்து அப்படின்னு சீயோனில் சிங்காசனம் அமர்ந்திருக்கணும். ஆனால் அவர் அங்கே அமரல, மரித்தார். மரித்து அவர் இளைப்பார் ஸ்தலத்துக்கு சென்றார். அப்படின்னா பாதாளத்தில் 2 பகுதி. ஒன்று ஐஸ்வர்யவான் என்ன அவர் சொல்றாரு, 26 வாசி. மத்தேயு லூக்கா 16:26. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பெரும் பிளவு உண்டாகியிருக்கிறது என்றான். ஆக பாதாளத்தில் 2 பகுதி. ஒன்று நீதிமான்களாக வாழ்ந்து மரிக்கிறாங்களா, அவங்க தங்கள் பிரயாசத்தை பூமியில் பட்ட பாடுகள் எல்லாற்றையும் எல்லாம் நீங்கி அவர் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. அந்த இளைப்பாறுதல் தன்மை வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுத அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் தங்கள் பிரயாசை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருமுலம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. ஆக பரலோகத்தில் உண்டான சத்தம் அப்படி சொல்லுதுங்க. இந்த கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாடுவார்கள். அந்த ஸ்தலம் தான் இளைப்பாறுதல் ஸ்தலம். கர்த்தருக்குள் பூமியில் வாழ்ந்து மரித்து இளைப்பாரி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். அதை இளைப்பாரி கொண்டிருக்கிறார் ஆபிரகாம் போன்ற பரிசுத்தவான்கள். இந்த நிலையிலே ஆபிரகாம் லாசர் மரிக்கிறார். தூதர்களால் கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலே விடப்பட்டார். அப்படின்னா இளைப்பாறுதல் கொண்டு போய் விடப்பட்டார். அடுத்து ஒரு பிளவு, அடுத்து ஒரு இடம், அதுதான் ஐஸ்வர்யவான் நான் அக்கினியில் வேகிறேனே 24 வசனம். அவனை அனுப்புவேன், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். அதுவும் ஆக்சுவலா அக்கினி அல்ல, அடையப்போகிற அக்கினி நிறைந்த வாழ்க்கை இருக்கலையா, 2ஆம் மரணம், அதன் மூலமாக அடைப்போர் நரகம். இது பாதாளத்தில் ஒரு பகுதி, அது நரகம் அல்ல, வேதனை ஸ்தலம், வியாகுல ஸ்தலம். பூமியில பாவிகளாக வாழ்ந்து அவன் மரிக்கிறாங்க. மரித்த உடனே இந்த ஐஸ்வர்யவான் நான் வேகிறேனே, அக்கினி வேகிறேனே என்றால் அவனுடைய வேதனைகள் அக்கினி குழம்பில் வேகிறதற்கு ஒப்பான வேதனை. என்ன, நரகத்தில் தான் அக்கினி எரிந்து கொண்டு இருக்கு, வியாகுல ஸ்தலத்தில், வேதனை ஸ்தலத்தில் இல்லை. அடியான் மகாராஜா கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடிங்க, ஆண்டவரே சீயோனை காமிச்சிங்க, நான் நரகத்தை பார்க்கணும்னு ஆண்டோட கேட்டடா. பல நாள் வேண்டி கொண்ட வேளையிலே அடியான் ஒரு நாள் ஜெப நிலையில் இருந்த பொழுது ஆன்மனான அழைத்து சென்றார். அழைத்து சென்ற வேளையிலே அவர் முன் செல்கிறார், அடியான் அவருக்கு பின் செல்கிறேன். அப்பொழுது அடியானுக்கு வலதுபுறத்திலே, அதை நான் புரிந்து கொள்ள சொன்னால் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வீட்டில் கிச்சனில் இந்த மிளகா பொடி அது இதெல்லாம் மிளகெல்லாம் போட்டு வைக்கிறது அஞ்சரை பெட்டி சொல்லுவாங்க, ஒரு அமைப்புங்க. நான் புரிஞ்சு சொல்கிறேன் நான். அதுபோல் இந்த பெரிய பலசர கடையை டிராயராக வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி போன்ற பகுதி இருக்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிராயர் புரிஞ்சு கொள்ள சொன்ன, அது அந்த டிராயரில் உள்ளே இருந்து ஒரு மர்மரிங், ஷியர் மை ஸ்டேட்மெண்ட் இஸ் ரியல், ஐ ஹர்ட் தட் வாய்ஸ் இஸ் மர்மரிங் வாய்ஸ் coming from small box. ஒரு மர்மரிங் குரல், வேதனை நிறைந்த ஒரு வாய்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ் வருதுங்க.
நான் பார்த்துட்டு போகிறேன். ஓப்பனாக பேசினா எனக்கு பயமாக இருந்தது. அதில் ஒரு குரலுங்க சொல்கிறது, நான் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, இந்த உலகத்தில் உள்ளவர்களானாலும் அரசியல்வாதிகளானாலும் சபையார் யாரானாலும் பெரிய பிள்ளைகளை, இந்த சப்தத்தை கேட்கிற ஆவிக்குரிய மண்டலமே, உங்கள் நேசரோடு நித்தியத்தில் போய் வாழுகிறது உங்களுடைய ஆத்துமா. இந்த மண் அல்ல உங்களுடைய, அல்லது சாத்தானோடு அக்கினி வேக போகிறது உங்களுடைய ஆத்துமா. அதனால அருமை ரட்சகர் முடிவான ரட்சிப்பின் காலத்தில் ஆத்தும ரட்சிப்பை அவர் உண்டாக்குகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆத்தும ரட்சிப்பை உண்டாக்குகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற பரிசுத்த புதிய மணவாடி சபையே, லாவிக்குரிய மன்றம் எங்கும் இருக்கிற நீதிமான சத்தியமான பரிசுத்தவான்களே, உன்னுடைய ஆத்துமா ஆண்டு கேட்கிறார். நீ உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மையான சிங்காசனம் சீயோன் இல்லையோ? நீ தீமை செய்தால் அழுகையும் பற்கடிப்பு அந்தகார இருள். சத்தத்தை கேட்கிற தேவச்சனமே, ஆனபடியினாலே தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாம் மூலமாக அந்த ஐஸ்வர்யனை பார்த்து சொல்லுகிறார், நீயோ பூமியில் வாழ்ந்த காலமெல்லாம் நீ சுகபோகமாய் சம்பரமாய் அப்படின்னு சுகபோகமாய் வாழ்ந்த, இப்பொழுதோ நீ வேதனைப்படுகிறாய். அவன் செய்த கிரியை என்ன? இருந்த ஐஸ்வர்யம், அவன் சுகபோகமான உலகத்தானே வாழ்ந்தான். ஆனால் இப்பொழுதோ நீ வேதனைப்படுகிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அப்பா சொல்றாங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. மணவாட்டி சொல்லுகிறார், உன்னத பாட்டி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில், என் நேசமே, உன்னுடைய நேசத்திலிருந்து என்னை பிரிக்க இந்த உலகத்தில் உண்டான எல்லா சம்பத்துக்கள் ஒன்றை யாவற்றை தந்தாலும் அவைகள் உன்னுடைய நேசத்தை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. இந்த வசன வாசிங்க, உன்னத பாட்டி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வாசிங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. என் நேசமே, உண்மையில் நான் கொண்டிருக்கிற என் நேசம், என் விசுவாசம், என் நம்பிக்கை, திரளான தண்ணீர்கள் வந்தாலும் என் உண்மையை கொண்டிருக்கிற நேசத்தை அன்பை அவிக்க முடியாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் ஆசைகளை எல்லாம் இந்த நேசத்தை எனக்கு கொடுத்து உன் நேசரை பாராட்டுற நேசத்தை விட்டு வெளியேறு என்றாலும், ஒருவன் தன் வீட்டில் ஆசைகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அதை முற்றிலும் அசட்டை பண்ண, அது வேண்டாம், அசட்டை பண்ணுவேன், என்ன வேண்டாம் என்று சொல்லிடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடியினாலே மரிக்கிற ஒவ்வொரு நீதிமானும், பல வசனங்கள் உண்டு, சாமி கலந்து விட்டது. மரிக்கிற எவ்வளவு பெரிய பரிசுத்தனாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பரிசுத்தனாய் வாழ்ந்தால், நீதிமானாய் வாழ்ந்தால், சுருக்கமாக கர்த்தருக்குள் வாழ்ந்தால், அந்த மகானை தேவன் தூதன் அழைத்து சென்று இளைப்பார் ஸ்தலத்தில் விடுகிறார். இந்த மகான்கள் எப்ப எழும்புறாங்க? அருமையரசுடைய ரகசிய வரியிலே 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களின்படி, பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடும் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்த, யாருங்க? கர்த்தருக்குள் மரித்த, நீ வெளிப்பட 14ஆம் அதிகாரம்
13 வசனம் வாசிக்கிறோம். இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான். ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அது புது சிருஷ்டியாவான். கர்த்தருக்குள் வாழ்ந்து ஒரு ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் அவன் மரிக்கல, மரணம் அவனை ஆட்கொள்ளல, சரீரப்படியான மரணம். பாவத்தின் நிமித்தமா மரிக்கல, பாவம் அந்த மகானை ஆட்கொள்ளல, சரீரத்துடைய பலகீனம். அவன் பூமியிலே வாழ நியமிக்கப்பட்ட காலம் நிறைவடைந்து விட்டது. ஆக அவன் இந்த மண்ணில் வாழ்ந்த காலம் நிறைவு அடைவதற்கு ஏற்படுத்தப்பட்ட வேலை வரும் பொழுது அவனுடைய ஆன்மா தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்கிறது. சென்று அவர்களுக்கென்று தேவன் ஏற்படுத்தப்பட்ட இளைப்பார் ஸ்தலத்திலே தூதனால் அழைத்து செல்லப்பட்டு அங்கு இருக்கிற நீதிமான்களோடு இளைப்பாற நீங்க அதுக்குரிய வேலை வச்சிருக்கிறார். நீ வேதத்தில் வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம் அங்கே 5வது முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது இரத்த சாட்சியை மரித்த எல்லாரும், ஆண்டவரே என்னுடைய ரத்தத்தை பூமியில் வாங்கின ஒரு நிமித்தமாய் நீ நியாயத்தீர்ப்பு செய்யாமல் எதுவரைக்கும் நீ காத்திருப்பீர் என்று அவர்கள் முறையிடுகிறார்கள். ஆண்டு சொல்லுகிறார், அவளுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பித்து உங்களை போன்ற சகோதரருடைய இரத்த சாட்சியின் எண்ணிக்கை நிறைவடைகிற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்கள். இவங்க யாரு? இரத்த சாட்சி மதிக்கிற சகோதரர் யாருங்க? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே 14 வசனத்தில் ஸ்திரீயான வளர்ந்து பறந்து வரா, அவளுடைய சந்ததியான மற்றவருடைய சாத்தான் பின்முனையான காலத்தில் அவளை கொலை செய்து அவர் ரத்த சாட்சி மரிக்கிறார். அந்த பரிசுத்தர்களுடைய எண்ணிக்கை நிறைவாக அது நிறைவு அடைஞ்சிருச்சா ராஜா ரகசியம் வந்தார். அப்படி என்றால் இளைப்பார் ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் தங்கியிருப்பது இளைப்பார் ஸ்தலம்னா இப்போ எக்கால சத்தம் கேட்குது. இந்த எக்கால சத்தம் பாதாளத்தில் தங்கியிருக்கிற அந்த மகான்களுக்கு கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் எந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த கல்லறையில் உள்ள அவன் சரீரம் மண்ணோடு மண்ணாயிருந்தாலும் அந்த கல்லறையில் இருந்த சரீரத்திற்குள் மண்ணாயிடுச்சு. மரித்த பரிசுத்தவானுடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்து மண்ணோடு மண்ணாயிடுச்சு. ஆனால் எக்கால சத்தத்தை கேட்ட உடனே அவருடைய ஆன்மா இளைப்பார் ஸ்தலத்திலிருந்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு வருது. கல்லறைக்கு வந்து எக்கால கேட்ட உடனே கல்லறை திறக்குது. கல்லறை திறந்த நிலையில் காத்திருக்கிறார்கள். அருமைய இரட்சகருடைய மரித்தல் உயிர்த்தெழுதலில் இந்த சம்பவம் தெளிவாக சொல்லப்பட்ட சமயம் கடந்து விட்டது. அருமைய இரட்சகர் மற்ற 27ஆம் அதிகாரம் 51-52 வசனத்தின்படி மகாசத்தமிட்டு இதாவே எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது சொல்லி ஜீவனை விட்டார். அப்பொழுது கல்லறைகள் திறந்தது. அந்த வேத வாசியங்களை எடுத்தோங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அருமை அப்பா கொல்கதாமனை சிலுவையிலே தன் ஜீவனை எல்லாம் முடியுது அப்படின்னா, அப்பா நீங்க மீட்புக்கு அடுத்த கிருபாதார வழியாய் செய்ய வேண்டிய அந்த ஊழியத்தை நான் செய்து எல்லாம் முடிச்சிட்டேன், ஜெயமா முடிச்சிட்டேன், இப்பொழுது என் ஆவியும் கருத ஒப்படைக்கிறேன் மகாசத்தம் சொல்றார். அதை அப்பா இவர் செய்து நிறைவேற்றின ஊழியம் நிறைவடைஞ்சிருச்சு என்பதை பிதா ஏற்றுக்கொண்டபடினாலே இவர் ஆவி ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது கல்லறை திறவுண்டது என்றால்
அந்த சப்தம், அப்பா ஜெயம் பெற்றார் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு இளைப்பார் ஸ்தலத்தில் இளைப்பாறிக் கொண்டிருந்த அந்த மகான்கள், வேதனையுள்ள ஐஸ்வர்யவான் இருந்த இடத்தில் இருந்தவங்க இல்லைங்க, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. நீ வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம் வாசியம் தயவுசெய்து. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். 6, 5, 6 வசனம் வாசியம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. அவர் சொல்றாங்க, முதலாம் உயிர்த்து பங்குள்ள பரிசுத்தவான் பாக்கியம். அந்த வசனம் வாசித்தா இதே மத்திய 24 4 வசனம் முதல் வாசிப்போ. கிடைக்கலையா? வாசிங்க, எடுத்து வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் வண்ணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசிரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். வாசிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசையில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகவையும் மோசம் படிக்கும், அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும். ஆக அருமைய இரட்சகர் தன் ஜீவனை கொடுத்த வேளையிலே இளைப்பாறு ஸ்தலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எழும்பி அவரவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அமர்ந்து இருக்கிறாங்க, அது காத்திருக்கிறாங்க. எதுக்கு? மகாராஜா 3 நாட்கள் கழிச்சு தான் உயிர் தெழுவார். ஆகினால அதற்காக அவங்க கல்லறையில் வந்து அந்த மகனுடைய ஆன்மா காத்திருக்கு. அந்த அடக்கம் செய்யப்பட்ட வேலையில் இருந்த சரீரம் இருப்பாருங்களேன், அந்த சரீரம் தான் ஆவிக்குரிய சரீரம். இந்த மண்ணான சரீரம் அல்ல, அது மண்ணோடு மக்கி போயிடுச்சு. பாவிக்குரிய சரீரத்தில் அப்பா ஆவி ஒப்படைத்த பிதா ஏற்றுக்கொண்ட வேளையிலே அதாவது இளைப்பார் ஸ்தலத்தில் இருந்த மகான்களுடைய ஆன்மா கல்லறையில் வந்து அமருது. 3 நாட்கள் காத்திருக்குது. நாம் மத்தேயு 27ஆம் வசனத்தில், மற்ற 27ஆம் அதிகாரத்தில் கல்லறைகள் பூமி அதிர்ந்தது, கண்மலையும் பிளந்தது, கல்லறைகள் திறந்து. இப்போ அருமை இரட்சகர் ஆவி விட்ட உடனே கல்லறையில் இருந்து அவன் ஆத்மா வந்து 3 நாட்கள் தங்கியிருந்து அருமை இரட்சகர் 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். பாருங்களேன், மத்தேயு 27:53 அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள்லாம் இந்த அப்பா ஜீவனை ஒப்பு கொடுத்த வேலையிலேயே இளைப்பா செலுத்திருந்த மகான்களுடைய ஆன்மா கல்லறையில் வந்து அமர்ந்திருந்ததில்லை, காத்திருந்தது இல்லையா, அவர்களை தான் இவர்கள் சொல்கிறார். இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்து பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆக அருமையாச்சு உயிர் தெழுந்த நிலையிலே அவங்க கல்லறை திறக்குது. இதுக்கெல்லாம் மாதிரி ஏசப்பா உயிர் தெழுந்த பொழுது அந்த கல்லறை தானாக திறந்தது. பாருங்களேன், தூதர்கள் வந்து அதை கல்லறையை அடைப்ப திறந்து கொடுத்தாங்கன்னு வாசிக்கிறோம் இல்லையா? அதாவது தானாக திறந்தது. அதுபோல கல்லறை தானாக திறக்கும். கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான் நீதிமான் சொல்லுவாங்க, எனக்கு கல்லறையெல்லாம் கட்ட வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுங்களா? மரித்து நீங்கள் கல்லறை அடக்கம் செய்யப்பட்டாலும் அந்த கல்லறை நீ நல்லா பெரிய பளிங்கு கல்லால் கட்டினாலும் கூட ஏசப்பா வரும்போது அவைகள் அப்படியே திறந்து கல்லறைக்குள் இருந்த அந்த மகான்கள் எழும்புவார்கள். இது ஒரு மாதிரி. இவர்கள் நகரத்திலாம் எருசலேமில் பிரவேசித்து அந்த குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. வாழ்ந்து மறுபடியும் அவங்க மரித்து போய் இளைப்பாறி கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் மறுபடியும் ராஜாவுடைய ரகசியவர் இருப்பாருங்களே, கர்த்தருக்குள் மரித்த முதலாவது உயிர் தெழுதலில் பங்கடையக்கூடிய மகான்கள் இவர்கள் என்றால் அதுதான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அவர் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார். மரணமடைந்த மற்றவர்கள், அதாவது
வெளிப்படை 20ஆம் அதிகாரம் 4-5 வருஷம் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. இது முதலாவது உயிர்த்தெழுத. முதலாவது உயிர்த்தெழு பங்குள்ள பாக்கியவன் பரிசுத்தவானுமாய் இருக்க இவர்கள் மேல் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியர் அவரோடு 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆக மற்றொரு நாள் இந்த ஐஸ்வர்யவான் குரூப் இருக்காங்க இல்லையா, வேதனைப்படுகிறேன் என்று, அந்த குரூப்பு தான் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக ஆண்டவர் கூப்பிட மாட்டாரு. இப்போ பூமியில் தான் அந்த பாவியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று எரிச்சு அல்லது மண்ணை தோண்டி போச்சு, ஏதோ ஒரு நிலை அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா. அப்படி பூமி தண்ணில் அடக்கம் செய்யப்பட்ட நாவிகளை சிங்காசனம் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும். சமுத்திரத்தில் விழுந்த மரித்தவர்களை சமுத்திரம் தண்ணியுள்ள ஆவியை கொண்டு வந்து நிப்பாட்டும். பாதாளத்தில் அப்படி சொன்னா இந்த வேதனை படுகிறேன் என்று ஐஸ்வர்யம் சொன்ன அந்த வேதனை ஸ்தலம் இருப்பார்கள், வியாகுல ஸ்தலம், அந்த பாதாளம் அந்த வேதனை ஸ்தலத்தில் இருக்க ஆத்மாக்கள் அது கொண்டு வந்து நிறுத்தும். இப்படியாக பூமியில் வாழுகிற எந்த ஒரு மனுஷனும், பாவியான மனுஷன் அவர் யாரா இருக்கட்டுங்க, அவங்க வேத காலத்தில் 4 ஜாதியை பிரிச்சாங்க இல்லையா, பிராமணர், சத்திரியர், சூத்திரர், வைசியர். யாரா இருந்தா சரிங்க, எங்க அப்பா முன்னாடி நீ வந்து நின்றுதாகணும். ஒரே ஒரு தெய்வம் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் ஒருவர் தான். அவருக்கு முன்பாக நீ யாரா இருந்தாலும் சரி, வேறொரு தேவன் இல்லை. நாம் யாரும் அவருக்கு முன்பாக நிற்போம், நின்றே ஆக வேண்டும். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க விரும்பலையா, பரிசுத்தவானாய் மாறு. என் நேசரோனை நீதிமான மாற்றுவதற்குரிய நீதியின் ஜீவ மார்க்கம் என்ற கிறிஸ்துவுக்குள்ளான மார்க்கம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்தை கொடுக்கப்பட்ட கட்டளை கற்பனை கை கொண்டால் நீ பாக்கியவானாகுவாய். அவருடைய கால சுத்தம் கேட்கும்போது அழைப்பின் தொனி உன்னை ஒருவேளை வயோதி பத்தி நிமித்தமா நீ மறித்து இலை பாசாலத்தில் இருந்தாலும் நேசுர அழைப்பு அங்கே வந்து உன்னை அழைத்து அவர் வாரிகளை சேர்த்து விடும். ஒருவேளை உயிரோடு இருக்கிற பூர்ண உறுதியான மனவாட்டியா இருக்கிறாயா, நீ மகிமையின் மேல் மறுமடைந்து அவரோடு சேர்ந்து கொள்வாய். இப்படியான ஒரு நியாய தீர்ப்பை தேவன் வேதாகமத்தில் வைத்திருக்கிறபடியால் சத்தத்தை கேட்கிற ஆவிக்கிற மண்டலம் எங்கள் நீதிமான சத்தியவான்களை பரிசுத்தவான்களே, பரிசுத்த புதிய மனவாட்டி சபையில் பரிசுத்தர்களே, நீ வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழ்ந்தால், அந்த வாழ்க்கையை நேசர் ஏற்றுக்கொண்டால், ஏசப்பா சொன்னாரு எல்லாம் முடிந்தது என் ஆவி ஒப்புக்கொண்டேன், பிதா ஏற்றுக்கொண்டார். அந்த நிலையில் பிதாவினால், பிதாதான் ஏசப்பா, அவரால் நான் ஒவ்வொரு அனுப்பப்பட்டு வந்திருக்கிற, நான் ஒவ்வொருவரும் பூமியில் வந்து புசித்து குடித்து வெடிப்பதற்காக அனுப்பப்பட்டு வரல. அவருடைய ராஜ்யத்தின் 4 சத்தியங்களை மனுக்குலம் மீட்பு நிறைவடைந்து இழந்து போன தேவனுடைய மகிமை சாயல் ரூபம் ஜீவனை மறுபடியும் இந்த மனுக்குலம் அடைந்து கொள்ள ராஜ்ய சுவிசேஷத்தை அறிவிக்கும் அந்த வேலை செய்வதற்காக அனுப்பப்பட்டு வந்திருக்கிற நாம் அவற்றில் சோர்வாயிருப்போம் என்றால் அதை புறக்கணித்து விட்டு இந்த ஒடிச்சா வயிற்றுக்கா ராத்திரம் ஓடுவீங்க சொன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் நீதியால் நிறைந்தது. இந்த சத்தை கேட்கிற தேவச்சனமே, நேசுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க உன்னை மீட்டதை போல் அந்த தேவனால் அன்புகோன் சிருஷ்டிக்கு வளர்ந்த ஆத்துமாக்கள் மீட்கப்பட அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையை மீட்பையும் வேலையை செய்ய உங்களை அனுப்பி வந்திருக்கிறீர்கள். அந்த வேலை செய்வீர்களா? செய்ய ஒப்பு கொடுத்து எக்கால சத்தம் கேட்கும் அது மனவாட்டியா நீதிமான்களாய் நேசரோடு என்னை வாழ கர்த்தனை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.